ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எவ்வளோ பேர் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குங்க மனசு? உங்களுக்கே வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இதை நேராக பார்க்குற எனக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கில் கார்கில்லில் போர் நடந்த இடம். இதுதான் வந்து கார்கில் போர் நடந்த இடம். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் ஒவ்வொரு பிளேஸ்லையும் இறந்ததுக்காக அவங்களோட நினைவிடமாக இதை வந்து இந்த நினைவுக்கல்லை வந்து வச்சுருக்காங்க. இங்கே அவங்களோட நேம் போட்டு எந்த வருஷம் இறந்தாங்க, எப்போ இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேட் அண்டு வருஷம்லாம் போட்டு அங்கே வந்து கல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்காக வீர மரணம் அடைஞ்சவங்க. இவங்க எல்லாம் இங்கே இப்படி படுத்துருக்கனால தான் நம்ம அங்கே தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறோம். இடம் அவ்வளோ இதை விட்டு மீண்டு வந்தது அப்படிங்கிறது என்னால் முடியலைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஃபேமிலியை விட்டு தான் அந்த மாதிரிலாம் அவங்க இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ, ஃபீலிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக? நம்ம நாட்டுக்காக. இவங்க மட்டும் தியாகம் பண்ணலை அவங்க உயிரை, இவங்க கூட சார்ந்தவங்க, அதாவது இவங்க ஃபேமிலி, ஒய்ஃப், அம்மா, அப்பா, இவங்களும் வந்து நமக்காக நிறையா தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்காங்க, அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணணும். அங்கே இருக்கிற பேரில் வந்து ஒரு குழந்தையோட அப்பா பேர் இருக்குது, ஒரு பெண்ணோட கணவன் பேர் இருக்குது, ஒரு தாயோட மகன் பேர் இருக்குது. இத்தனை பேர் வந்து இங்கே இந்த கல்வெட்டில் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் கண்ணீர் மட்டும்தான் விட முடிஞ்சுது அந்த இடத்துல. வேறு எதுவுமே பண்ண முடியல. இவ்வளோ பேர் நமக்கு பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும்போது மனசே உடஞ்சி போச்சுங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அந்த கார்கில் போர் நடந்த இடத்துக்கு போனதுலேருந்து எனக்கு கண்ணீர் மட்டும்தாங்க வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜெய்ஹிந்த்.